எஸ்ஐஆர் என்ற பெயரில் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் மத்திய இணையமைச்சர் எல். முருகனும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. நான் உறுதியாக சொல்கிறேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பலமுறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டானது வெளில வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், வேறு தொகுதிக்குரியவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை அவர்கள் வேணும் என்று அணுகினால் நாங்கள் அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா அதை அணுகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பல நாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வேண்டுமென்று இது ஒரு மக்களை திசை திரும்ப செய்தான்.